வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு சேலையூர் மப்பேட்டில் ஒரு சில பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். எல்லாமே சின்ன பிளாட்டு. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸோ கம்மி பட்ஜெட்டில் பிளாட் இருந்தால் வீடியோ போடுங்க, இல்லை சின்ன பிளாட்டாக இருந்தால் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கான பிளாட்டு தான் இது. நம்ம யாருடைய நம்பரையும் நோட்லாம் பண்ணி வைக்கல. ஸோ அதனால் ஏற்கனவே வீடியோ பார்த்த சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். எல்லாமே சின்ன பட்ஜெட், அதாவது 40 to 60 லட்சத்துக்குள்ளே இருக்கிற பிளாட்டுங்க எல்லாமே. அதனால் ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பீப்புளால் வாங்க முடியும். ஸோ எல்லாமே சிஎம்டி அப்ரூவல் லேண்டு தான். அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் கூட வாங்கிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது தேடினாங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மப்பேடு லொக்கேஷன்ன்றது இந்த சவுத் சென்னையில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டெவலப்மெண்ட் லொக்கேஷனு. ஏன்னா மேஜர் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ப்ராப்பர்ட்டி எங்கே வருது அப்படின்னா இந்த கேம்ப் ரோட்டை தாண்டி வந்தீங்கன்னா இந்த பாரத் யூனிவர்சிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாரத் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இருக்கிறதா 150 அடி பைபாஸ் ரோடு. இது ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒர்க் முடிஞ்சு இந்த மப்பேடு வரைக்கும் ஒர்க் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் சைட்லேயும் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நடுவில் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதுக்குண்டான ஒர்க் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் முற்ற இடம் தான் மப்பேடு ஜங்ஷனு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிலோமீட்டர் ஒர்க் நடக்கிற இடம். நிறைய வாட்டி நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். இப்போ முன்ன காட்டிலாம் ஒர்க்கு ஸ்பீடாக நடக்குது. அதனால் வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2500 விற்றது, இன்னைக்கு 5000 5500 விற்குது. இந்த ஒர்க் முடியும் போது கன்ஃபார்ம்டாக பார்த்தீங்கன்னா 6000 to 8000 rupees அந்த ப்ரைஸ் கன்ஃபார்ம்டாக விற்கும். அந்த பைபாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் போனாவே இந்த ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வருங்க. இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு. இது எங்கே வருதுன்னு நீங்கள் கூகுள் லொக்கேஷன் அடிச்சு பாருங்கள், ஜியான் இன்டர்நேஷனல் மப்பேடு அப்படின்னு. இந்த லொக்கேஷனுக்கு கிட்ட தான் நம்ம 2 லேஅவுட்டே இருக்குது. ஒன்று வந்து ஜியானுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, ஒன்று ஜியானுக்கு பேக் சைடில் இருக்குது. இப்போ ஜியானுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வருங்க. இந்த லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பேக் சைடில் தான் அந்த ப்ராடக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதா லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. இங்கேருந்து அந்த லேஅவுட் ஃபர்ஸ்ட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த லேஅவுட் வந்துடும். அந்த பைபாஸ் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600-600 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடும். அதனால் இந்த 2 ஸ்கூலுக்கும் வெரி நியர்பை தான் இந்த லேஅவுட் வருது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு சின்ன லேஅவுட், இது ஒரு 6 பிளாட்டுக்கான லேஅவுட் தான் இது. அதில் 4 பிளாட் சேல்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2 பிளாட் மட்டும் தான் இருக்குது. ரெண்டுமே சின்ன சைஸு. ஒன்று வந்து 846 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒன்று 1130 ஸ்கொயர் ஃபீட்டு. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. எல்லாமே புதுசாக வந்த வீடுங்க தான் இது. இந்த 846 சைஸ் பார்த்தீங்கன்னா 24x36 வரும். இந்த 1030 ஸ்கொயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 29x36 வரும். ஒன்று வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கு, ஒன்று வந்து வெஸ்ட் ஃபேசிங்கு. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4600 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். இது வந்து அப்ரூவ்டு பிளாட் தான். அதனால நீங்கள் பேங்க் லோன் போய் கூட வாங்கிக்கலாம். பேங்க் லோன் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% இருக்கும் அக்ரிமெண்ட் வேல்யூவில் உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. இந்த ஜியான் பிளஸ் அந்த லிடியா ஸ்கூல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லேருந்து ஒரு 500 to 600 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, சுந்தரவல்லி மெமோரியல் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்ஜ் குளோபல் ஸ்கூலும் இந்த மப்பேடு லொக்கேஷனுக்கு வெரி நியர்பை இருக்குங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய லேஅவுட் பார்த்தீங்கன்னா இந்த ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடில் வர லொக்கேஷன் இது. இதை நிறைய பேர் பிளாட் தேடுறவங்க இங்கே வந்திருப்பீங்க. எஸ்பி அவென்யூ பிளஸ் இந்த சாய் அவென்யூ, இந்த சாய் லேஅவுட்டு, இந்த 2 லேஅவுட்டுக்கும் ஒட்டின மாதிரி இருக்கிற லேஅவுட்டு தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. 3மே பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன பிளாட் தான். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வீடு கட்டக்கூடிய பிளாட்டு. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்டே இருக்காது. அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 783 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒன்று 1040 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒன்று 1110 ஸ்கொயர் ஃபீட்டு. அந்த 783 ஸ்கொயர் ஃபீட் கூட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான சைஸுங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 29 அடி வரும். 29x27 சைஸ் அது. நார்த் ஃபேசிங் பிளாட்டு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு. நல்ல அருமையான சைஸ். சின்ன பிளாட் அந்த கூட கட்டினீங்கன்னா நல்ல பெரிய வீடு மாதிரி தெரியும். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பிளாட்டு அதனுடைய ஃப்ரண்டேஜ் ஜாஸ்தி தான். உங்களுக்கு 39 அடி ஃப்ரண்டேஜ் வருது. 39x29 ஒன்று, 39x27 ஒரு சைஸு. அது 2 பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பிளாட்டு. அது 2 சவுத் ஃபேசிங் பிளாட்டாக இருந்தால் கூட ஃப்ரண்டேஜ் 39 அடி இருக்கிறதுனால நீங்கள் ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் வச்சு வீடு கட்டலாம். நீங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் காமாக இருக்குது. நல்லா எல்லாமே புது வீடுங்க. இது எல்லாமே நம்ம 2 லேஅவுட்டுமே வந்து அப்ரூவ் லேஅவுட் தான். அதனால் நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் வேல்யூவில் 70% பேங்க் லோன் கிடைக்கும். இல்லை டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50% பேங்க் லோன் கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த லொக்கேஷன் தவிர நீங்கள் வேறு லொக்கேஷனில் நீங்கள் லேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்கள். அது இருந்ததுன்னா கால் பண்ணிட்டு சைட் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.